ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெபேச்சோட ஐஎம்லோயஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், நம்ம ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து போட்டிருந்தோம். புதுசாக ஒரு ரேரிட்டி ஃபின்சஸ் வந்து எடுத்திருக்கோம். அதில் ஒரு 5 பீஸ் இருக்குது. எவ்வளோ பேர் இருக்குது என்னதுன்னு தெரியாமல் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கேஜ் செட்டப் வந்து அதுக்கு வந்து கொடுத்துருந்தோம். கொடுத்து ஒரு 2 வாரம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 எக் இருந்துச்சு. அது வந்து அன்ஃபெர்டைலாக இருந்துச்சு. சரி, இதில் எதுவுமே மேல் ஃபீமேல் பார்க்க முடியல. சரி, சும்மாவது இருந்துட்டு போட்டு அழகுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து விட்டுட்டோம். மறுபடியும் ஒரு 2 வாரம் கழிச்சு ஒரு 3 பீஸ் மட்டும் பார்த்திங்கன்னா பெங்காலி வந்து பார்த்திங்கன்னா ஒரே பாட்டில் வந்து படுத்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அது இன்குபேஷனில் இருந்த மாதிரி இருந்துச்சு. மடி எக் வச்சிருச்சா இருக்குது, அந்த ஃபெர்டைல் அன்ஃபெர்டைலான்னு சொல்லி செக் பண்ணலாம்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 சிக்கு வந்து அதிர்ஷ்டமாக ஆயிருந்தாங்க. அதில் 3 எக் வந்து பார்த்தீங்கன்னா அதே பேரண்ட்டோட இல்லை வேறு பேரண்ட்டான்னு தெரியல. அது வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபெர்டைலாக இருந்து அந்த எக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். அந்த 3 சிக்ஸும் பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகி என்ன கலர் வரும்னு சொல்லி நான் ஃபியூச்சர் வரக்கூடிய வீடியோஸ்ல வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பெங்காலி வந்து நம்ம ஃபார்மில் வந்து ப்ரீட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ் க்ரோத் ஆகிறக்குள்ளே அது எந்த பேருன்னு சொல்லி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா தனியாக கேஜில் எடுத்து போட்டோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டியும் நல்லாயிருக்கும், க்ரோத்தும் நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அது வந்து தனியாக செப்பரேட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற 3 பீஸில் ஏதாச்சும் ஒரு பேர் செட் ஆச்சுன்னா அதை வச்சுட்டு நம்ம மீதி இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிடலாம்.